இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆனதுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, "அப்பப்போ வெளியில போயிட்டு வாங்க, இல்லைனா டிப்ரெஷன் ஆயிருவீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதில பெருசா நம்பிக்கை இல்ல. பட் அது வந்து அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. கன்டினியூஸா இந்த வின்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளா பசங்களுக்குமே வந்து ஃபீவர் வந்ததா, ஸோ நானும் வீட்டுக்குள்ளாரயே இருந்தனால எனக்கே ஒரு மாரி ஆயிருச்சு. என்னடா இது ஒரு மாரி நம்ம வீட்ல எல்லாத்துக்கிட்டயும் கத்திக்கிட்டே இருக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிருச்சு. ஸோ ஹஸ்பண்ட்ட காலையிலேயே கேட்டுட்டேன். "இல்ல நம்ம இன்னைக்கு வெளியில போயே ஆகணும். சும்மாவாவது வெளியில வாக் போயிட்டாவது வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்து மாலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. மால்ல போய் பார்த்தா மினிசோ இருந்ததுங்க. நம்ம சென்னை மால்ல மினிசோ இருக்கும் பார்த்தீங்களா? குட்டி குட்டியா இருக்கும்ல. அதே மாரி அழகழகா இருந்தது. கண்ணு குளிர்ச்சியா இருந்தது. அப்படியே பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீலிங் ஃப்ரெஷ் ஆன மாரி இருந்தது. சரின்னு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் தோசை சுட்டு குடுத்துட்டு இருந்தேன். எல்லாருமே ஹாஃப் பாயில் கேட்டாங்க. சரி ஹாஃப் பாயில் சுட்டுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. எத்தன பேர் இந்த ஹாஃப் பாயில வந்து உடைக்காம அப்படியே எடுத்து வாயில போடுவீங்க? அதே மாரி நீங்க டிப்ரஷன் ஆயிட்டீங்கன்னா, நீங்க வீட்ல என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நாளைக்கு பார்ப்போம். பாய்.